6. ஓகே, லேப் 6க்கு வரோம். இப்போ லேப் 6ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து நாம ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம். ஓகே, இப்போ லேப் 6ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஃபைல் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, Terraform, லோக்கல் எல்லாமே பண்ணியாச்சு இங்க பாத்தீங்கன்னா. ஓகே, இப்போ இதுல இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, எனக்கு டிஃபால்ட் இருக்கு, அது வந்து எனக்கு அது வேண்டாம், அது ஓவர் ரைட் பண்ணணும்னா பண்ண முடியுமா, இல்ல அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா. இப்போ நான் இந்த இடத்துல TF-var யூஸ் பண்ணல. ஓகே, இங்க TF-var யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன, லோக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, locals.tf அப்படின்னு ஒன்று இருக்கு. லோக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னா, நாம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜருக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு வேரியபிள் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், லோக்கல் வேரியபிளுமோ, சில விஷயங்களை வந்து வெளில போனோம்னா குளோபல் வேரியபிளுமோ. TF-var வந்து கைண்ட் ஆஃப் குளோபல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இதுக்குள்ள மட்டும் அது வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், லோக்கல்ஸ் அப்படின்னு நம்ம இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்க வந்து லோக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகே, லோக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டோம்னா நமக்கு லோக்கல் ஃபைல் ரெடி ஆயிடும். ஓகே, இதுல போயிட்டு ஏற்கனவே இங்க பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா இந்த இடத்துல. ஓகே, TF-varல. ஓகே, இந்த TF-varல நம்ம இதை வச்சிருந்தோம் இல்லையா, இது 3 தான். இது 3 அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த லோக்கலுக்குள்ள இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம போட்டுட்டோம்னா இது அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஓகே, ஸ்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லோக்கல் டாட் நேம், ஓகே, நேம் எல்லாமே இருக்கு. ஓகே, இங்க RG நேம்ல இருக்கு, அதான் பிரச்சனை. ஓகே, ஸோ லோக்கல் டாட் நேம் கொடுத்தாச்சு, நேம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இப்போ இது ரெடி. இப்போ இதை லோக்கல் அப்படின்னு நான் கொடுத்ததுனால என்னோட ரெஃபரன்ஸ் வேல்யூ எல்லாமே இங்கேருந்து எடுக்கும். ஆனா ஈவன் தோ எனக்கு இங்க என்ன இருக்கு, டிஃபால்ட் வேல்யூ இருக்கு. இதுக்கு ஸ்டோரேஜ் நேம்னு இருக்கு, இதுக்கு RG நேம்னு இருக்கு, இது ஈஸ்ட் ஏஷியான்னு இருக்கு. ஆனா நான் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கேன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் கொடுத்துருக்கேன். இது TF, ஓகே, லேர்ன் 2027 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை போய் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்கா Terraform CD பண்ணி வெளியில வந்துருவோம். ஓகே, அந்த போல்டருக்கு போகணும் இல்லையா, லேப் நம்பர் 6. ஓகே, CD சாரி நாட் CD, Terraform init. ஓகே, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. Okay, let's do Terraform plan. Okay, plan பண்ணியாச்சு. இப்போ Terraform apply hyphen auto approve. ஓகே, இப்போ 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகணும், 2 விஷயங்கள் நடக்கணும். அந்த வேரியபிள் வந்து லோக்கல், சாரி, நம்ம கொடுத்த வேல்யூ இருக்கக்கூடாது, அது ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் பண்றதுக்கு லோக்கல்ல வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த லோக்கல் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், இப்போ நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதை முடிச்சுட்டு இப்போ ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, அந்த கேள்வி வந்து என்ன, இப்போ ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் டெலீட் பண்ணா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ 27 செகண்ட்ல இந்த வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ரெண்டுமே இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம போர்ட்டல்ல போய் அதே விஷயத்தை போய் பார்த்தோம்னா அந்த எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் குரூப் இங்கே இருக்கணும். ஓகே, அதுக்குள்ள இப்போ இருக்க வேண்டிய வேல்யூ என்ன, 2027 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கணும். ஓகே, இப்போ இதுதான் இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுபடி நமக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கொடுத்த வேல்யூ இங்கே ஸ்டோரேஜ் நேம் கொடுத்துருக்கோம், RG நேம் கொடுத்துருக்கோம். இது ரெண்டையுமே எடுத்துக்கல, நம்ம கொடுத்த லோக்கல்ல கொடுத்த இந்த வேல்யூ எடுத்துக்கிச்சு. இதே தான் TF-varலையும் நடக்கும். நீங்க TF-varல இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா லோக்கல் எடுக்காது, ஆட்டோமேட்டிக்கா சாரி டிஃபால்ட் எடுக்காது, ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ எடுத்துட்டு இந்த வேல்யூக்கு தான் எடுத்துட்டு போய் கிரியேட் பண்ணிக்கணும்.
இப்ப வந்த கேள்வி என்னன்னா, ஒரு ரிசோர்ஸ் மட்டும் நான் டெலிட் பண்ணி எப்படி பண்ணலாம்? சோ இந்த ரிசோர்ஸ் என்ன பண்றேன், நான் போயிட்டு ரிமூவ் பண்றேன் என்னோட இதுல இருந்து. ஓகே, நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணிட்டு இப்ப போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே, டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப என்ன நடக்கும், இங்க பேசிக்கா இது போய் நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டை செக் பண்ணும். கரண்ட் ஸ்டேட்டை செக் பண்ணிட்டு ஸ்டேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும். நம்ம ஸ்டேட்ல என்ன இருக்கு, நம்ம கிட்ட 2 ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும்தான் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இங்க வந்து நீங்க இத எடுக்க சொல்லியிருக்கீங்க. எடுத்துட்டு ஒரு ரிசோர்சஸை நீங்க என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க, இப்போ டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ இது ஒண்ணு. ஓகே, இது ஒரு கான்செப்ட். இப்போ நான் போய் டெராஃபார்ம் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஓகே, எனக்கு என்ன சொல்லுது, என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்க போயிட்டு டெராஃபார்ம் ஸ்டேட் ஷோ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது, ஓகே, கடனை கொடுத்துருக்கேன். ஓகே, லிஸ்ட் கொடுத்துருவோமே. ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்லுது, இந்த 2 ரிசோர்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே, 2 ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ல இருக்கு. அந்த 2 ரிசோர்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரிசோர்ஸை வந்து அன்கமெண்ட் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஒரு ரிசோர்ஸ் வந்து அன்கமெண்ட் ஆகும். அங்க போய் டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லுது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் ரிசோர்ஸ் குரூப். ஓகே, ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் ரிசோர்ஸ் குரூப் ஹியர். ஓகே, in this one I want to put a new, okay, rg. Okay, I want to use a different name here. Okay, I just hard code the value. Okay, rg new லொகேஷன் வந்து அதே லொகேஷன்லயே இருக்கட்டும். ஓகே, லொகேஷன் அதே இருக்கட்டும். ஆனா எனக்கு நான் நேம் மட்டும் மாத்தி வேணும். இது மட்டும் வேணும். இப்போ போய் நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், நீ ஒரு ரிசோர்ஸ் ஆட் பண்ண போற, ஒரு ரிசோர்ஸ் டெலீட் பண்ற அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ 2 ஆக்ஷனும் சேர்ந்தே பண்ணலாம். டிஸ்ட்ராயும் பண்ணலாம், கிரியேட்டும் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் அந்த 2யுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 1 to add, ஓகே, 1 to destroy அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் இங்க போயிட்டு ஓகே டெராஃபார்ம் ஓகே அப்ளை ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன நடக்கும், இந்த ரிசோர்ஸை டெலீட் பண்ணிடும். புதுசா நான் சொன்ன இந்த நியூ ரிசோர்ஸ் குரூப்பை எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். Okay, see, added, one destroyed. இப்போ போயிட்டு நம்ம போர்ட்டல்ல போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபியூ செகண்ட் ஆகும் போர்ட்டல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்காது. இப்போ நான் போய் கிளிக் பண்ணேன்னா டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லும், ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆல்ரெடி டெலிட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு இங்கே புதுசா ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிருக்கணும். ரைட்டா, ஆர்ஜி நியூ அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது கிரியேட் ஆயிடுச்சு. அதே லொகேஷன்லயே கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் ரிசோர்ஸும் இருக்கு, 2மே இருக்கு இங்க. ஓகே, ஸோ இது கேள்வி, நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்கா அடுத்து மூவ் பண்றதுக்கு முன்னாடி? டெஸ்ட்ராய்ல பாராமீட்டர் மாதிரி பாஸ் பண்ண முடியுமா ரைட், அந்த கமாண்ட்லயே? டெஸ்ட்ராய்ல பாராமீட்டர் மாதிரினா என்ன சினாரி ஏதாவது திங்க் பண்ணிருக்கீங்களா, சொல்லுங்க. இல்ல, இப்போ நீங்க வந்து ஃபைல்ல வந்து கமெண்ட் பண்ணீங்க, பிளான் பண்ணும்போது அது ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. சரி, இப்போ ஃபைல்ல கமெண்ட் மீன்ஸ் அந்த ஸ்டேட்லயே இருக்கும்போது நான் வந்து டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் ரிசோர்ஸ் பிளாக் நீங்க ரிமூவ் பண்ணணும். நீங்க வந்து எந்த பிளாக் வேணாமோ, எந்த ரிசோர்ஸ் பிளாக் வேணாமோ அதை வந்து வேணாம்னு சொல்லணும். அப்பதான் பண்ண முடியும். அதை ஃபைல்ல வச்சுட்டு நீங்க பண்ண முடியாது. இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் தானே இது. ஓகே, யூ ஆர் டிக்ளேரிங் இன் த ஃபைல், நாட் ஆன் த ஆன் த கமாண்ட், ரைட்? ஓகே. ஸோ இது வந்து இங்கே தான் பண்ண முடியும், பாராமீட்டர்ல பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இஃப் எல்ஸ் கண்டிஷன் எழுதிட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு வேணா அங்க பாராமீட்டர்ல இன்புட் கொடுக்கலாம். ஓகே, அதுதான் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ லோக்கல் பார்த்துட்டோம். ஓகே,